பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களா? நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் சொந்து போகாமல் ஜெபத்தோடு எக்ஸாம் எழுதுங்க. பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து சொந்து போகாமல் ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. நாங்கள் தொடர்ந்து நம்முடைய ஜெபக்குழுவில் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம இணைந்து எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நாளில் நாம் ஜெபம் செய்வோம். அதே மாதிரி அற்புதம் இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் வீட்டில் இன்றைக்கி அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார் அற்புதம் செய்வதற்காக. எங்கள் வீட்டுக்கா? நாங்கள் கிறிஸ்தவங்கெல்லாம் இல்லைங்க, ஏதோ சொன்னாங்கன்னு உங்கள் நிகழ்ச்சியை பார்க்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வைத்து அன்பு வைத்ததுனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு நிம்மதி தேவை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை அரித்து கொண்டு இருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு தான் இயேசு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்து கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவன் நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைங்க, சும்மா சொல்கிறாங்க இயேசு என்னை பார்ப்போமேன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்களும் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு ஒரு விடுதலை சுகம் உண்டாக போகிறாரு. அதனால் பயப்படாருங்க. ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், போதகர்கள், சபையில் பிரச்சனை இந்த நேருக்கு அந்த நேருக்கு எல்லாத்திலும் ஆண்டவர் ஜெயம் தருவார். எதுக்கு பயப்படுறீங்க? இன்றைக்கி நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி சபைக்காக தான் ரொம்ப ஜெபிக்க போகிறோம். நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். சரியா? எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால தான் எனக்கு இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. எதை குறித்த பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி செல்ல அவர் கிருபை தருவார் என்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்குதா? இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் அது இருக்கும். நீங்கள் சொல்லணும், உலகத்தையே சிருஷ்டித்த அந்த தேவாதி தேவன் எனக்குள்ளே வந்து இந்த சின்ன உள்ளத்தில் வாசம் பண்ணுறாரே, நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு தகப்பன். அவர் தகப்பனாக இருக்கும்போது எனக்கு என்ன தீமை நடந்துரும்? பயப்படாதங்க. ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும். சரியா? எல்லா காரியத்திலும் ஆண்டவரை துதித்து சந்தோஷமாக இருங்க. இந்த பாடலெல்லாம் நல்ல குடும்ப ஜெபத்தில் பாடி ஆண்டவரை துதிங்க. மகிழ்வோம் மகிழ்வோம், குடும்பமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். ஏன்னா இயேசு எங்களுக்கு சொந்தமாயிட்டார். எங்கள் குடும்பத்துக்கு இயேசு சொந்தமாயிட்டார். எங்கள் குடும்பத்துக்கு தகப்பன் அவர் தான், மூத்த சகோதரன் அவர் தான், எங்களுக்கு சிநேகிதன் அவர் தான், எங்களுக்கு எல்லா உறவுகளும் சொந்தங்களும் இயேசு தான் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு சொந்தமாயிட்டா என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி தூதர்களும் நமக்கு சொந்தம். அவங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக வருவாங்க. அவளை ஈஸியாக அவங்கள யாரும் தொட்டு விட முடியாது. பரலோகம் என்கிற ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு நீங்கள் சொந்தமாகிறீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா. அங்கே கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருடைய பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை மறந்துடாதங்க. இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் ஒன்றுமே உங்களை அசைக்க முடியாது. அதனால் நாம் யார், நமக்கு எல்லாம் ஸ்லாக்கி என்னென்னு நமக்கு தெரியல. அதான் பிரச்சனை. வருகிற நாட்கள் அதெல்லாம் நம்ம தியானிக்கலாம். சரியா? சரி, இப்போது முதல்ல சாட்சிகளை கேட்க போகிறோம். நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணுன்னு காத்திருக்கிறீங்கல்ல. ஏசுங்க என்னங்க அற்புதம் செய்வார்? வியாதி மட்டும் சுகமாக்குவாரா? இல்லை. பாவத்திலேருந்து மட்டும் விடுதலை கொடுப்பாரா? இல்லை. ஆண்டவர் இந்த பிசாசிலேருந்து மட்டும் விடுதலை கொடுப்பாரா? இல்லை. இயேசு வேலை தருவாரா? கடன் பிரச்சனை மாற்றுவாரா? குழந்தை பாக்கியம் தருவாரா? எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள். எனி பிளஸ்ஸிங், எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவுக்குள். அவர்கிட்ட போனால் போகிறோம், அவர் கூப்பிட்டா போகிறோம், அவ்வளோதான். அவர்கிட்ட போனால் எங்கே போனோம்? நால்மாடிக்கு வரணுமா? எருசலேமுக்கு போகணுமா? நீங்கள் கூப்பிட்டு அவங்க வீட்டிலே வந்துடுவாருங்க, அவங்க கூட இருப்பார் அவர், அவ்வளோதான். நீங்கள் இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்களேன், அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். அதனால் அவருக்குள்ளே சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. இல்லை, நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகணுமானா 4 மாடிக்கிட்ட இருக்க இயேசுக்கிட்ட போங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா நீங்கள் சென்னையில் இருக்கிற இயேசுக்கிட்ட போங்க. கடன் பிரச்சனை மாறணுமானா பாண்டிச்சேரியில் இருக்கிற இயேசுக்கிட்ட போங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. முழு உலகத்திற்கும் ஒரு ஆண்டவர், ஒரு ரட்சகர், ஒரு மீட்பர், ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன். உலகத்தில் எந்த மூலையில் இந்த இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அங்கே பிரசன்னமாகி ஆசீர்வதிப்பார். அவர் தான் அந்த இயேசு. அவர் மேலே விசுவாசம் வைங்க போதும்.
அதுக்கு நான் என்ன கொடுக்கணுங்க, என்ன கொண்டு போகணுங்க, எந்த நாள் போகணும், எந்த நாளும் நான் கூப்பிடலாம், எந்த நேரத்திலையும் கூப்பிடலாம். நீங்கள் அவர்கிட்ட போகிறதுக்கு அது வேணும் இது வேணும் பணம் ஒன்றும் தேவையில்லை, இலவசம். அவர் தகப்பன்ல, தகப்பன்ட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளை வாங்குறதுக்கு என்ன காசாக கேட்பார் இல்லை? பிள்ளை போய் ஒன்று கேட்குதாப்பா எனக்கு இது வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்டா, அப்படி எனக்கு என்ன தருவேன், தச்சனை கொடு நான் உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லுவாரா தகப்பன்? இல்லையே, அவள் தகப்பனாக இருக்க முடியாது, அவர் வேற ஆள். அதனால தான் அங்கே லாபம் எதிர்பார்க்குறார். தகப்பன் இயேசு நம்முடைய தகப்பன், உங்களுக்கு தகப்பன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல ஒரு நித்திய பிதா என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தகப்பன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆண்டவர் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த அற்புதத்தை எப்படி பெறுவது? இந்த சாட்சிகளை கேளுங்க, நீங்கள் அதை பெற்று அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்புறம் 5 நிமிடம் ஜெபம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்து இயேசு கிறிஸ்துகிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணும். சரியா? இயேசு கிறிஸ்துக்கு ஏஜென்ட்லாம் தேவை கிடையாது, மோகன்லாஸ் என்ற புரோக்கர்லாம் தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இயேசுவை எனக்கு அற்புதம் செய்யுங்க, இவர் சொல்கிறாரு இயேசுவை கூப்பிட்டு அற்புதம் நடக்குன்னு, அப்போ எனக்கு செய்யுங்க, எனக்கு அப்படி கூப்பிடுங்க, அவ்வளோதான் உரிமையாக. இயேசு அற்புதம் செய்திருவார். சரியா? அதனால் இப்போ நீங்கள் தான் ஜெபிக்கணும். என்ன நடந்தது பாருங்கள், சிலர் எழுதியிருக்கிற சாட்சி பாருங்கள். சகோதரி ஷெர்லின், தூத்துக்குடியிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய பெயர் ஷெரின், சகோதரி ஷெரின். நான் தூத்துக்குடியில் வசித்து வருகிறேன். என்னுடைய மகன் 6 மாத குழந்தையாக இருக்கும்போது சளி தொந்தரவினால் அவனுடைய தொண்டையில் ஒருவித சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் அவன் கையை எப்பொழுதும் காதில் வைத்து கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன பையனுக்கு பாருங்கனால தொண்டையில் அப்படி சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் காதில் கை வைத்து கொண்டே இருப்பான். அவனுடைய 2 வயது வரை அநேக மருத்துவர்களிடம் சென்றோம். எந்த மருந்தும் அவனுக்கு சுகம் தரவில்லை. அங்கே பார்க்குறீங்களா, அவங்க தான், அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா, அவங்க தான். அவங்க தூத்துக்குள்ளே இருக்காங்க, அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. நேரடியாக நீங்கள் பேசினா கூட பேசி தெரிந்து கொள்ள அது உண்மையாக பொய்யான்னு. அப்பொழுது பாருங்கள், அவனுக்கு சுகம் தர. அப்பொழுது தான் கர்த்தர் என் தவறை உணர்த்தினார். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவள், ஆனால் பெயர் கிறிஸ்தவளாகத்தான் வாழ்ந்து வந்தேன். பெயருக்கு ஒரு அதிகாரம் பைபிளில் வாசிப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி சினிமா பார்ப்பது, மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது என்ற நேரத்தை தேவையின்றி செலவு செய்து வந்தேன். மொபைல் ஃபோனில் அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள் என்று நேரம் செல்வதே தெரியாமல் பார்த்து கொண்டே இருப்பேன். ஜெபிக்கலமாக நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் என் தவறை எனக்கு உணர்த்தினார். நம்முடைய குறைகளை எந்த கடவுள் உணர்த்துகிறாரோ அவர் தான் மெய்யான கடவுள். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, கொண்டா இந்த காணியை கொண்டா இந்த தச்சனை கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னால் அது கடவுள் அல்ல, உங்களை ஏமாற்றுகிற ஏதோ ஒரு சக்தி. அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். மெய்யான கடவுள்னா தவறு ஒரு மெய்யான உண்மையான தகப்பனை என்ன செய்வோம், பிள்ளை தப்பு பண்ணால் தப்புடா இது பண்ணக்கூடாது, மகளே இது தப்பு, இது அது உணர்த்துறது தான் உண்மையான தகப்பன். வெளியாள் அப்படி சொல்ல மாட்டேன், ஓகே என்ஜாய் அப்படி சொல்கிறது வெளியாள். அப்போ 2 வித்தியாசத்தை புரிந்து கொள்ள, உண்மையான தகப்பனுக்கும் வெளியாளுக்கும். அதனால் என்ன வேணாலும் பண்ணு, நீ வா, நீ லஞ்சம் வாங்கவே வாங்கிய, ஊழல் பண்ணியோ பண்ணிக்க, நாட்டையே கொள்ளடிக்கணுமா அடிச்சுக்க, யாரை கொலை பண்ணாலும் பண்ணு, எத்தனை சொத்தை அபகரிச்சுக்க, எனக்கு இதெல்லாம் பண்ணு, அவனுக்கு ஆசீர்வாதம் சாபலாக மாறிடும். அது ஏமாத்துகிற ஒரு ஆவி, கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்கிறவர் தவறை உணர்த்தி நம்மை சரிப்படுத்துகிறவர். நீ ஊழல் பண்ணிட்டல, எல்லாத்தையும் திருப்பி கொடு, மக்கள் பணத்தை சுருட்டினல்ல, அநியாய சம்பாத்தியம் திருப்பி கொடுத்துட்டு மனம் திரும்பிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அப்படி சொல்கிறது தான் கடவுள். புரியுதா அவங்களுக்கு? விளங்கி கொள்ளுங்க. அப்போது ஆண்டவர் பாருங்கள் உணர்த்துகிற, இதையே தவறின்னு உணர்த்துறாரே, லஞ்சம் ஊழல் பண்ணுறத உணர்த்தாமல் இருப்பாரா? அதனால தான் நிறைய பேர் இயேசுகிட்ட வர்றதில்லை. ஏன் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும் இயேசு தான் உண்மையான ஆண்டவர், அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தான் மரித்து உயிரோடு இருக்கிறவர்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய அரசியல்வாதிக்கு தெரியும், பெரிய பெரிய தலைவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் இயேசுகிட்ட வர மாட்டேங்கிறாங்க? அவர்கிட்ட வந்தால் பாவத்தை விடுன்னு சொல்லுவார், முதல்ல மனம் திரும்புன்னு சொல்லுவார், பாயிண்டில் கை வச்சுருவார், வேண்டாப்பான்னு தூரத்தில் இருந்து நாங்கள் இயேசு நம்புகிறோங்க, எல்லா கடவுள் ஒன்று தாங்க, ஒரு ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா? ஏன் உள்ள டீப்பாக வர மாட்டாங்க? நீ வந்தால் அவர் சரியான இடத்துல கை வைப்பார், பரிசுத்தமாக அப்படின்னு சொல்லுவார், இந்த பாவத்தை உணர்த்திடுவாரே அப்படின்னு சொல்லி பயந்து தான் நிறைய பேர் இயேசுகிட்ட வருவதில்லை. இதுதான் உண்மை. அவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இயேசு தான் அப்படின்னு தெரியும், ஆனாலும் வராமல் இருக்க காரணம் எதுவுமே சொல்லாமல் ஒரு கடவுள் இருக்கா? இப்போ அதை கூட இது கூட நான் கொடுத்துடலாம், 1 லட்ச ரூபா காணிக்கனாலும் போட்டுடலாம்ப்பா, ஆனால் நம்முடைய பர்சனல் லைஃப்பை டச் பண்ணக்கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் வாழுவேன். இந்த மனநிலை மக்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் மெய்யான வெளிச்சத்தின் இடத்துல வருவது இல்லை. புரியுதா அவங்களுக்கு? நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் என் தவறை எனக்கு உணர்த்தினார்.
இப்பொழுது தேசத்திற்காக அதிக நேரம் ஜெபம் செய்கிறேன். அடுத்ததாக ஒரு நாள் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அன்று முதல் இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தாரும் என்று நானும் என் கணவரும் என் மகனுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். நல்ல கவனிங்க, தாய் தகப்பன் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஜபந்தான் விசேஷம். எத்தனை ஊழியர்கள் ஜெபித்தாலும் ஒரு தாயின் தகப்பனை ஜெபிக்கிற ஜபம் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், 2 பேரும் கை வைத்து குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க. என்ன நடக்குது? அன்று முதல் எந்த மருத்துவரிடமும் செல்லவில்லை. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் குறைய ஆரம்பித்தது. ஆச்சரியம்! இப்பொழுது என் மகன் பூரண சுகத்தோடு இருக்கிறான். அவன் தொண்டையில் எந்த சத்தமும் கேட்கவில்லை. 1 மாதம் பரிசோதித்த பிறகுதான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். எங்கள் விசுவாசமுள்ள ஜபத்தை கேட்டு எங்கள் மகனுக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. சரிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, மோகன்லாஸ் ஜெபம் பண்ணார், எனக்கு அற்புதம் நடந்தது. இந்த சாட்சியெல்லாம் எனக்கு அதிக இப்போ விருப்பம் இல்லை. நான் ஜெபம் பண்ண இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். இதான் ஆரம்ப காலத்திலேருந்து அதான் விருப்பம். அதுக்கு தான் நான் ரொம்ப ஜெபித்து கொண்டே வந்தேன். இப்போ அது நிறைவேறுகிறது பார்க்கும்போது எனக்கு இது அதிக சந்தோஷம். அதனால் எந்த ஊழியக்காரன் வசனத்தை சொல்கிறவங்க, இயேசுவை அறிவிக்கிறவங்க, இயேசுக்கு நேரம் நான் நடத்துகிறவங்க, அவங்கள கனப்படுத்துங்க. அவ்வளோதான். அவங்கள மகிமைப்படுத்தி அவங்கள கடவுளாக்கி அவர்கிட்ட போனால் தான், மோகன்லாஸ்கிட்ட போனால் தான் அப்படிலாம் சொல்லாதுங்க. சரி, இயேசுக்கிட்ட போங்க, இயேசு அற்புதம் செய்வார் அப்படி சொல்லுங்கள். பார்த்தீங்களா? அவங்க என்கிட்ட வரவில்லை, குழந்தைய என்கிட்ட தூக்கிட்டு வரவில்லை, நான் ஜெபிக்கவும் இல்லை. பிறகு எப்படிங்க அற்புதம் நடந்தது? தாயும் தகப்பனை ஜெபிக்கிறாங்க, இயற்கைக்கு மேற்பட்ட சுகம் உண்டாகிறது. உத்தரவாதம். அதனால யாராவது என்கிட்ட ஜெபிக்க யாராவது வந்தால் இவங்க குடும்பத்தார் யார் வந்திருக்கிறாங்கன்னு கேட்பேன். யாராவது அந்த ஃபேமிலியில் ஒரு உத்தரவாதம் எடுக்கணும். என் குழந்தைக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு உத்தரவாதம் எடுத்து அவங்க ஜெபிக்கும்போது, நாங்கள் ஊழியர்களையும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். குடும்பத்தில் யாருமே உத்தரவாதம் எடுக்காமல் நிர்விசாரமாக இருந்துக்கிட்டு ஊழியக்காரங்க மட்டும் ஜெபிங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. சில குடும்பத்தில் அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி கைவிடப்பட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் ரொம்ப பாரம் எடுத்து ஜெபிப்போம். ஆனால் பொதுவாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பாரம் எடுக்கணும். பாருங்கள், இயேசு அற்புத சுகம் கொடுத்துட்டார்ல. இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, இயேசு அற்புத சுகம் தர போகிறார். கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும், இயேசுவை என் குழந்தையை குணமாக்கும், இயேசுவை கணவரை குணமாக்கும். அவ்வளோதான் ஜெபம். நீங்கள் அப்படியே ஒரு மனுஷன்ட்டு பேசுகிற மாதிரி பேசுங்க, அவ்வளோதான். சரி, அடுத்த ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி ராதா அவினாசிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். என் கணவர் கிறிஸ்தவர். எனக்கு திருமணமாகி 5 வருடமாய் குழந்தை இல்லாமல் இருந்தேன். எங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களையும் நம்பி எனக்கு பலன் இல்லை. பல மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்துவிட்டோம். என் கர்ப்பப்பையில் நிறைய நீர்க்கட்டிகள் இருப்பதால் குழந்தை இயற்கையாக பிறக்க வாய்ப்பில்லை என்றும் டெஸ்ட் டியூப் பேபி முயற்சி செய்யலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள். எல்லாம் தோல்வியில்தான் முடிந்தது. கடைசியாக ஒரு மந்திரவாதியை போய் பார்த்தோம். அவர் ஒரு மருந்தை கொடுத்தார். நோய்க்கு பார், பேய்க்கும் பார் என்ற மாதிரி இப்போ வியாதி டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதனால் இப்போ மந்திரவாதியை நாடி போனாங்க. அவர் பாருங்கள், ஒரு மந்திரவாதியை போய் பார்த்தோம். அவர் ஒரு மருந்தை கொடுத்தார். 3 மாதம் மருந்தை சாப்பிடுங்கள், குழந்தை உருவாகும். நான் சொன்னபடி குழந்தை உருவானால் எனக்கு 40,000 ரூபாய் தாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் அவரிடத்தில் நீங்கள் சொன்னபடி குழந்தை உருவானால் 80,000 தருகிறோம் என்று சொல்லியிருந்தோம். இல்லை, எப்போ பணம் கேட்டு ஒரு காரியம் செய்கிறாங்களோ தயவு செய்து நீங்கள் அதில் போகாத. பணம் தான் வேஸ்ட்டு. கடவுள் என்கிறவர் அப்படி செய்யவே மாட்டார். அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி, பிசாசன் ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவியாக இருக்கலாம். அதை மனிதர்கள் வைத்து கொண்டு பிழைப்பு நடத்த பணம் பறிக்கிற காரியத்தை செய்வாங்க. அப்போ இந்த பணம் கேட்குறவங்க நம்பாதங்க, சேர்க்காதங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பெற முடியாது. ஆண்டவர் என்கிறவர் இலவசமாக நமக்கு விடுதலை சுகம் தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இதை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. ஆனால் அவங்க 80,000, ஏன்னா குழந்தை இல்லைல்ல, 80,000 தர்றாங்க, எங்களுக்கு இது கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நான் ஏங்கி நின்றேன். நானும் தொடர்ந்து அந்த மருந்தை சாப்பிட்டு என் வயிறு புண்ணாகி போய்விட்டது. கர்ப்பப்பையை எடுக்கும் சூழ்நிலை உருவானது. கடைசியில் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? மருந்து சாப்பிட்டு கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு கர்ப்பப்பை எடுக்கணுட்டாங்க. பாருங்கள், அவங்க தான் எழுதுனது. அவங்கள நான் பார்த்ததே இல்லை. அவங்கள ஃபோட்டோவோடு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. பாரு, கர்ப்பப்பையை எடுக்கும் சூழ்நிலை உருவானது. என் சொந்தக்கார பெண் ஒருத்தி
உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பற்றி சொல்லி பார்க்கவும் சொல்லியிருந்தாள். நானும் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா, இதான் ஒரு ஊழியம். எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்கங்க, தோல்வி அடைஞ்சு ஏமாற்றம் அடைந்து. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லுங்களேன், இது கூட சொல்ல முடியாது. பாருங்கள், அந்த மகள் சொல்லி இருக்கிறாங்க. அப்போது அவங்க ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பற்றி சொல்லி பார்க்கவும் சொல்லி இருந்தாள். நானும் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்ன தேவ செய்திகள் எல்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்தது. நானும் என்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் செய்தேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் செய்து வந்தேன். இயேசு என் ஜெபத்தை கேட்டார். எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. 5 வருடமாய் மருத்துவ அறிவியல் இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று சொன்னது. டாக்டர் சொல்லிட்டான், இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, என்ன பாதிப்பு அப்படி அது சொல்லிட்டாங்க. ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் தான் அற்புதம். இயற்கை சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்னா சிம்மராக்கள், அது கடவுளால் தான் செய்ய முடியும். இயேசு அற்புதமானவர், அற்புதம் செய்கிறவர். பாருங்கள், இந்த குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் நம்பின தெய்வங்களும் மந்திரங்களும் கைவிட்டது, ஆனால் இயேசு என்னை கைவிடவில்லை. அந்த மகள் அவங்க ஜெபத்தை கேட்டார். நீ என்னை அறியலை, இது வரைக்கும் என்னை தேடலை, மந்திரவாதில் தேடி போனல, உன் ஜெபத்தை கேட்க முடியும் அப்படி இயேசு சொன்னாரா? அது அறியாமை. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பிறட்டு அவங்களுக்கு தெரியல போனாங்க. ஆனால் தெரிந்த கிறிஸ்தவர்களே மந்திரவாதி நேடி போனால் நீங்கள் மனம் திரும்பணும், ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக அந்த மகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இன்னைக்கு குழந்தை கொடுத்த மகளை பண்ணி இருக்கிற அன்பு சகோதராதா, அவளுக்கு அவருடைய குழந்தையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய குடும்பத்தில் மேலும் மேலும் ஆசீர்வதித்தை மேன்மைப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கி யாராவது குழந்தை இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த சகோதரி மாதிரி ஜெபிக்கணும். கணவர் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கணும். அதில் தாயார் மாமியார் பக்கத்தில் இருந்தால் கை வைத்து ஜெபிக்கணும். இயேசு அற்புதம் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்களேன். சகோதரி ஜான்சி சிவகாசியிலிருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு திருமணமான மகன் ஒரு நாள் இரவு வேலை முடிந்து திரும்பி வரும்போது எதிராக வந்த குடுகுடுப்பைக்காரன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயந்து விட்டான். இந்த குடுகுடுப்பார் வரும் தெரியுமா, நடுராத்தில் நின்று குறி சொல்லுவான் பாருங்கள். அது கடவுள் அப்படி பேச மாட்டார், அது ஒரு ஆவி. குறி சொல்லுகிற பைபிளில் எழுதியிருக்குது, அப்போஸ்தலர் நடபடிகளில். அது குறி சொல்லுகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாங்கத்தில். அது ஒரு பொல்லாத ஆவி, குறி சொல்லுகிற ஆவி. அது மாதிரி அவங்க அது மாதிரி மந்திரம்லாம் பண்ணி அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆவி. அது மக்களை பயமுறுத்தி அதை வச்சு காசு சம்பாதிப்பார், அவ்வளோதான். அது மாதிரி அந்த ஆவி தான் அவங்கள பயன்படுத்தும். பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், பயத்தை கொண்டு வந்துட்டு ஒரு பயத்தை உள்ளத்தில் கொண்டு ஒருத்தரை வேதனைப்படுத்தினால இது பிசாசனத்தை வரக்கூடியதுன்னு அறிந்து கொள்ளுங்க. கடவுள் பயம் வேறு, தெய்வ பயம் என்பது தெய்வ பயத்தோட பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்பது, அது வேறு. பயம், மரண பயம், கலக்கோ சத்ருமோ அப்படி யாரும் இப்படி யாரும் பயம் கடவுள் கொடுப்பதல்ல, அது பிசாசு கொண்டு வருவது. ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். சரியா? நீங்கள் கடவுள் பயம்னா, ஆண்டவர் என்னை பார்க்குறாருப்பா, நான் இந்த தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நேர்மையாக நடக்கணும், அது கடவுள் பயம். ஐயோ பயமாக இருக்குது, தூங்க முடியல, இதான் யாருமோ செத்து போயிடுவோம், அந்த பயம் இருக்கு பாருங்கள், அது பிசாசு கொண்டு வர்றது. இந்த கொடுக்கப்பாகிற சொன்னது பாருங்கள், பயத்தை கொண்டு வந்து விட்டார். அங்கேயே வலிப்பு வந்து விட்டார். பயத்தின் வழியாக தான் பிசாசு உள்ள நுழைவான். பயம் தாக்கின உடனே ஒரு பிசாசை தாக்கி வலிப்பு நோய் வந்து விட்டார். அதன் பிறகு அடிக்கடி வலிப்பு நோய் வர ஆரம்பித்தது. அதான் சாத்தானுடைய அட்டாக். அது தாக்கிவிட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவில நிரம்பி இருந்தால் மந்திரவாரம் கூட நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, நம்மளை தாக்க முடியாது. அதான் தவறுங்க. பாருங்கள், இப்படியாக தொடர்ந்து 4 வருடமாய் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். கோபப்பட்டாலும் அதிகமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போதும் என்று எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் வலிப்பு வந்துவிடும். தினமும் 2 மாத்திரை போடுவான். அப்படியும் வலிப்பு வருவது நிறுத்த முடியவில்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளிலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஜெப நேரத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள், வியாதிப்பட்டவர்கள் அருகில் இருந்தால் அவர்கள் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நானும் என் மகன் மீது கை வைத்து பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். பார்த்தீங்களா, ஒரு தாய் தான் பாரத்தோடு ஜெபிக்க முடியும். மனைவி கணவனுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பது, கை வைத்து ஜெபிப்பது. ஒரு மனைவிக்காக கணவன் ஜெபிப்பார். அந்த மாதிரி பிள்ளைகளுக்காய் பெற்றோர் ஜெபிப்பார். அப்பொழுது கை வைத்து ஜெபித்து வந்தேன். மாத்திரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டான். இப்பொழுதெல்லாம் அவன் அதிக வேலை செய்தால் கூட வலிப்பு நோய் வருவதே இல்லை. இப்பொழுது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான். அவன் மனதில் இந்த பயம் போய்விட்டது.
இயேசு எங்கள் ஜெபத்தை கேட்டு 1.5 வருடமாக வலிப்பு நோய் வராமல் காத்து கொண்டார். 1.5 வருஷம் ஆச்சு வலிப்பு நோய். அந்த ஆவி போயிட்டு இல்லை, பயப்படுத்தின ஆவி, அதான் அந்த வலிப்பை கொண்டு நிறைய குடும்பத்தைக்குள்ளே சமாதானத்தை கெடுத்த பாழாக்குகிற ஆவி, இன்னும் குறி சொல்லுகிற ஆவி. அதை அதை கடிந்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. எங்கள் தெருவுக்குள்ளே இந்த ஆவி வரக்கூடாது, எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, பயப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுங்க. அந்த ஏரியாக்குள்ளே வரமாட்டாங்க. பாருங்க, இப்பொழுது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான். அவன் மனதில் இந்த பயம் போய்விட்டது. இயேசு எங்கள் ஜெபத்தை கேட்டு 1.5 வருடமாய் வலிப்பு நோய் வராமல் காத்து கொண்டார். 4 வருட பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அருமையான ஜான்ஸ் அவங்க எழுதியிருக்கிறாங்க, அன்பு சகோதரருக்கு ஆண்டு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்னும் அதை காத்துக்கொள்ளணும். பெற்ற விடுதலையை ஒழுங்காக வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவோட உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளணும். அப்போ திரும்பவும் அது உங்களை தொடாது. சரியா? இன்றைக்கி நீங்கள் அது மாதிரி யாரோ குறி சொல்லிட்டாங்க, குடுகுடுப்புக்காரர் சொன்னால், ஜாதகக்காரர் சொன்னால், கைரேக்காரர் சொன்னால் பயந்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி இயேசு எல்லாத்துலேயும் உங்களுக்கு விடுதலை தருவார். தலைவிதி அல்லது உங்களுக்கு நேரம் சரியில்லை, அது சரியில்லை, சனி உச்சத்தில் இருக்குது, எல்லாத்தையும் படைச்சு தன் கைக்குள்ள வைத்திருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், கிரகங்களை சிருஷ்டித்து அதை நதின் பாதையில் ஓட வைத்திருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து, அவரை தாண்டி தாங்க எதுவுமே நடக்க முடியும். நீங்கள் தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தா சாத்தான் அது வழியாக உங்களை தாக்க முடியும். அதனால தான் இந்த தவறான நம்பிக்கைகளை விதைப்பதற்கான காரியத்தை பிசாசு தீவிரமாய் செய்வான். நம்புகிற மாதிரி பல காரியம்லாம் சில காரியம் நடக்கும். ஏன்னா சாத்தானுக்கும் அவன் விழுந்து போன தூதன், அவனுக்கு சில வல்லமைகள் உண்டு, அதை வச்சு அவன் செய்வான். அதை நம்பி தான் நிறைய பேர் ஏமாந்து போவது. கடவுளுடைய வல்லமை வித்தியாசம். நீங்கள் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை, பிசாசனுடைய வல்லமை, கடவுளுடைய வல்லமை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள பழகிட்டிங்கன்னா ஈஸியாக அறிந்து கொள்வீங்க. அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ ஒரு சகோதரி லீலாவதி சேலத்திலேருந்து எழுதியிருக்காங்க. சகோதரி லீலாவதி, என்னுடைய பெயர் லீலாவதி, நான் சேலத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 7 வருடமாக அடிக்கடி என் கை கால்கள் மரத்து போய்விடும். கை கால்களில் வலியும் குடைச்சலும் அதிகமாக இருக்கும். இதனால் என்னுடைய வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாது. என் கைகளை பயன்படுத்தி ஒரு வெங்காயம் கூட உரிக்க கஷ்டமாக இருக்கும். இதனால் சரியாக வேலைக்கும் செல்ல முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். கடந்த அற்புத பெருவிழாவில் 3/4/2022 ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் அற்புத பெருவிழா, சரியா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அன்று கலந்து கொண்டு நானும் ஜெபித்தேன். ஜெப வேளையில் சகோதரர் அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லி, லீலாவதி, உன் கை கால்களில் உள்ள வலிகள் மாறுகிறது என்று ஜெபம் செய்தார்கள். அதிலிருந்து இன்று வரை என் கை கால்களில் வலிகள் இல்லை. என் வீட்டு காரியங்களை நன்றாக கவனிக்கிறேன், வேலைக்கு செல்கிறேன். என் பெயரை சொல்லி அழைத்து எனக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கே நன்றி. பாருங்கள், அவங்க சேலத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெயர் கூட சொல்லிடலாம், தமிழ் பெயர் தானே அப்படின்னு நினைக்கலாம். இந்த வியாதி, அந்த பெயர் உள்ள ஆளுக்கு இந்த வியாதி, அது எப்படி மனிதனால் கண்டுபிடிக்க முடியும்? மோகன்தாஸால் கண்டுபிடிக்கணும். மந்திரவாதியும் இல்லை, மாயமும் கிடையாது. இதை குறித்து அடிக்கடி சொல்லியிருக்கிற வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற 9 வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற வரம் ஊழியத்திலே பயன்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த வரம், சுகமளிக்கிற வரம், விசுவாச வரம். அதிலே ஒரு வரம் தான் அறிவை உணர்த்துகிற வசனம், தி வேர்ட் ஆஃப் நாலேஜ். இந்த வரம் வெளிப்பாட்டு வரம், காரியத்தை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி பெயர் உள்ளவங்க இன்ன வியாதியில் கஷ்டப்பட அந்த வெளிப்பாடு அந்த ஆவியானவர் உள்ளத்தில் தருவார். அந்த ஆவியானவர் சொல்லுவார், இன்ன பேர் இன்ன வியாதியில் கஷ்டப்படுறாங்க, நான் உங்களை குணமாக்குகிறேன். அதை நான் சொல்லுவேன். நான் ஒரு கருவி, அவ்வளோதான். ஐ மீன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் சுகமாக்க முடியாது, விடுதலையும் தர முடியாது. தேவன் சொல்லுவதை சொல்லுவது, அவ்வளோதான். அதே டைமில் விடுதலை ஆகிட்டு பாருங்களேன். அந்த பேர் உள்ளவங்க அதே வியாதியில் கஷ்டப்படுறாங்க, அந்த நிமிஷத்துலேருந்து சுகம். இது இயற்கைக்கு மேற்பட்ட காரியம், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இது வரங்களினால் நடக்கிற காரியம், இது மோகலாசால நடக்கிற காரியம் அல்ல. பார்த்துங்க, அற்புத சுகம், 7 வருட வியாதி. இன்றைக்கு உங்களுக்கு இயேசு சுகம் தருவார். அதனால் எல்லாருக்கும் பேர் சொல்லி தான் சுகம் தருவார் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு சிலருக்கு சில சமயத்தில் அவங்க தாங்க முடியாத பாரத்தோடு ஜெபிக்கும் போது அவங்களுக்கு தேவைன்னு ஆண்டவர் சொல்லுவார். மற்றபடி விசுவாசத்தோடு ஜெபிச்சாலும் உங்களுக்கு விடுதலை. சரி, சகோதரி சுபாஷினி ஆந்திராவிலிருந்து ஒரு சாட்சி. நான் கடந்த 15 வருடமாக நான் சினிமா சீரியல் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்தேன். சினிமா பாடல் கேட்டு அதனுடன் இணைந்து பாடுவது தான் என்னுடைய பொழுதுபோக்கு. ஆலயத்திற்கு போவதற்கும் ஜெபம் செய்து வேதம் வாசிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை. கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட கடவுள் பயம் என்னிடத்தில் இல்லை.
பார்த்தீங்களா? கடவுள் பயம் வேறு, பிசாசு கொடுக்குற பயம் வேறு. கடவுள் பயம் என்கிட்ட இல்லை. உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன சரி, அவங்க வாரத்தில் ஒன்று சர்ச்சுக்கு போகிற, சாமி கும்பிட்றோம், காணிக்கு போட்டு வர என்பதல்ல. இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும். வெறும் அந்த பூஜை அறையில் மாதிரி ஜப அறையில் மட்டுமல்ல, ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எங்கே போனாலும் இயேசுவோடு வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ அதான் ஜெபிச்சிரு தவறுகள். அப்பொழுது அதன் பிறகு என்னுடைய தவறுகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். இப்பொழுதெல்லாம் தினமும் 1 மணி நேரம் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபித்து வருகிறேன். 15 வருடமாய் நான் அடிமைப்பட்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து என் வாழ்க்கையை மாற்றின இயேசுவுக்கு நன்றி. இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதமே மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது, பாவ வாழ்க்கையை மாற்றுவது, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தருவது, பாவ சிந்தனையிலிருந்து விடுதலை தருவது, ஒரு புதிய வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் இயேசு நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னொரு சகோதரி ராதிகா கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க இந்த அற்புதத்தை. என்னுடைய பெயர் ராதிகா. நான் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் வசித்து வருகிறேன். என்னுடைய 2வது மகன் 3 வயது வரை பேசாமல் இருந்தான். வெள்ளிக்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் 21/1/2022 அன்று கலந்து கொண்டு உபவாசத்தோடு ஜெபித்தேன். எல்லாம் பாருங்கள், அன்று முழுவதும் என் மகனுக்காக நான் ஜெபிக்கவே இல்லை. அன்று தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தது. அதனால் நான் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தேன். அந்த நாள் இரவே என் மகன் அம்மா அப்பா என்று அழகாக பேசினான். பாருங்கள், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, பிள்ளை அதே நாளில் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அன்று முதல் அடுத்த வார்த்தைகளை பேசி இப்பொழுது நன்றாக பேசுகிறான். முன்பு என் மகனை குறித்து எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. பேசுவானோ பேச மாட்டானோ, அப்படியே பேசினாலும் திக்குவாயாக போய்விடுவானோ என்று பயந்து கொண்டிருந்தேன். மற்றவர்களுக்காக ஜெபித்த என் ஜெபத்தை கேட்டு என் மகனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் செய்த என் அன்பு தகப்பன் இயேசுவுக்கு என் நாள் முழுவதும் நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் அனுபவங்கள், அவங்கவுங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், சுயநலமாக நமக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. விசுவாசத்தோடு இயேசுவிட்ட ஜெபிச்சா போதும் அற்புதம் நடக்கும். சரி, இப்போ ஒரு ஜேக்கப் வண்டி பெரியாரில் இருந்து 8 மாதமாக ஒரு பிசாசு பேசிக்கிட்டே இருக்கு. செருப்பை கழட்டு, இதை தொடு, அதை தொடு, நிம்மதியாக தூங்க விடுவதில்லை. நீங்கள் கேட்டால் இப்படிலாம் நடக்குமாங்க? என்னங்க இந்த நூற்றாண்டில் போய் இதெல்லாம் நம்புறீங்க? இப்படிலாம் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ பாதிப்பு இருக்குதில்ல. இதை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெபிக்க வந்து விடுதலை பெறுறாங்க தெரியுமா? நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அது இருக்குது. அதான் உண்மை. அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர் போய் கேளுங்க. அந்த ஆவி பேசிச்சு, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தேகம், எப்படிலாம் அந்த அசுத்தாவி அலக்கழிச்சிருப்பாருங்களேன். அப்போ இதுக்கு எங்கே போய்ங்க விடுதலை பெற்றுக்கொண்டார்? எவ்வளோங்க பணம் செலவு பண்ணார்? இலவசம். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை. தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் பாருங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே ஒரு கரம் தொட்டதான். அவர் சொன்னது கேட்ட கரம் தொட்டோன்னு மயங்கி விழுந்துட்டார். 5 நிமிஷம் என்ன நடந்தனே தெரியல. அந்த ஆவி வெளியேறி போய் விட்டார். அவ்வளோதான். அந்திலிருந்து விடுதலை பாருங்கள். குறிப்பு அதே இயேசுவின் கரம். அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவின் கரம் அவரை தொட்டார். அந்த கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் தழும்புகள் உண்டு. உங்களுக்காக உங்கள் மேலே வைத்த அன்பினால் கைகளை ஆணிடிக்க சிலையில் ஒப்பு கொடுத்தாரே, அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்க, விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. பார்த்தீங்களா, விடுதலை கொடுத்தா. இந்த சகோதரி ஜூலி அவங்க சொன்ன வார்த்தை பாருங்களேன். 38 வருஷம். இந்த 38 வருஷம் நிறைய பேர் பாவத்திலேருந்து வியாதிலேருந்து விடுதலை பெற்ற சாட்சிகள் வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதி கொண்ட மனுஷனை இயேசு சுகமாக்கினார். இந்த கொரோனா காலத்தில் 38 வருஷம் பாவ அடிமைத்தனம், குடி அடிமைத்தனம், வியாதியிலேருந்து நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவங்க 38 வருஷம் பொடி போடுகிற பழக்கம். இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அவங்க தாத்தா, அந்த பாட்டியம்மா சொன்னாங்களே தாத்தா, அவங்க அப்பா போட்டு, அவங்க அம்மா போட்டு, இப்போ இவங்களுக்குள்ள அது ஒரு சாபமாய், சில பாவம் சாபமாய் தொடரும். தவமாக தானே பிள்ளை இருக்கும், தாயை போல தானே பிள்ளைம்பாங்க. அது ஜெனரேஷன் கர்ட்ஸ். அது சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடிய வியாதி சிலருக்கு தொடர்ந்து வரும், பாவம் தொடர்ந்து வரும். அந்த பாதிப்பு எங்கே ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இந்த கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு தான் உண்டு. என்ன அவர் தான் சிலுவையில் நமக்காய் சாபமானார்.
அந்த எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை, எந்த பரிகாரம் அது செலவு பண்ணி இது ஒன்றும் தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்து வீட்டில் இருந்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா விடுதலை. பாருங்கள், இந்த பொடி எவ்வளோ அடிமையாக்கியிருக்கு பாருங்கள். தினம் 60 ரூபாய்க்கு பொடி போட்ட ஒரு பெண் எப்படி இருக்கும் குடும்பம், யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அதான் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கி இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு பாவ பழக்கம், வெத்தலை போடுறது, புகைப்பிடிப்பது, போதை வஸ்து பயன்படுத்துவது, மதுபானம் குடிப்பது, ஏதோ ஒரு தவறான பாவ பழக்கம், ரம்மி விளையாடுவது, அது மாதிரி சூதாட்டம் விளையாடுவது, ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம் உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறாரு. ஒரு பயத்தின் ஆவி உங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. சந்தேகத்தின் ஆவி, எப்போ பார்த்தாலும் மனைவியிட்ட சந்தேகப்பட்டு சண்டை போடுறது, அது ஒரு பிசாசு. சந்தேகத்தின் ஆவி உங்களை ஆட்கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டால் தான் நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். அதனால் இப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாக உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் என் பாவத்தில் சுமந்தீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விடுதலை. வியாதியோடு இருந்தீங்கன்னா வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைங்க, காதில் பிரச்சனைனா காதில் விரல் வைங்க, இருதயத்தில் கட்டிகள் இருக்குன்னா அந்த இடத்துல கை வைங்க, எந்தெந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்கள். கற்பத்தின் கனி குழந்தை ஆசீர்வாதம் வேணும்னா அந்த சகோதரிமார் உங்களுடைய வயிற்றில் கை வைத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கணவர் இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. மாமியார், தாயார், யாராவது உங்களுடைய குடும்பத்தார் கை வைத்து அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஆசீர்வதியும் சொல்லுங்கள். வியாதிப்பட்டவங்க இருந்தால் தாய், தகப்பன், தாத்தா, பாட்டி, குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கலாம். நீங்கள் கை வைத்து ஜெபிங்க, அவங்களுக்கு சுகம் உண்டாயிரும். உங்கள் பிள்ளைகள் வியாதிப்பட்ட அந்த பெற்றோர், கணவன் மனைவி சேர்ந்து கை வைத்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லணும். அந்த பெயரில் தான் விடுதலை, அந்த பெயரில் தான் அற்புதம். அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவர். அதனால் அந்த பெயருக்கு தான் வியாதி பயப்படும், பிசாசு பயப்படுவான், மந்திரவாதங்கள் அழியும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறீங்களா? 5 நிமிடம் தான் நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கேட்குறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் மீறுதல்களை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லியிருக்கிறே, எனக்கு விடுதலை கொடுங்க. 38 வருஷம் அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்தீங்களே, 50 வருஷம் அந்த தாயாருக்கு விடுதலை கொடுத்தீங்களே, இனிமேல் இந்த மதுபான பழக்கம் எனக்கு வேண்டாம், இந்த போதை வஸ்துகள் பொடி போடுகிற பழக்கம் வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பண ஆசையிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த லஞ்சம் வாங்குகிற பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நாமத்தை சொல்லுங்க. குழந்தைகள் மற்றவங்களுக்கு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் அம்மாவுக்கு சுகம் உண்டாகட்டும், அப்பாவுக்கு சுகம் உண்டாகட்டும், பாட்டிக்கு சுகம் உண்டாகட்டும், தாத்தாவுக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், விடுதலை. ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. இப்போ ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுகிறது. அந்த சகோதரி சொன்னார், ஒரு கரம் என்னை தொட்டது, நான் மயங்கி விழுந்து விட்டேன், உடனே எனக்கு விடுதலை. இயேசுவின் கரம் நீட்டப்பட்டு இருக்கிறார். உங்க பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார், அவருடைய கரம் தொடுகிறது. இப்போ சில அசுத்த ஆவிகள் அலறுகிறது, சிலர் கீழே விழுகிறார்கள். நீங்க பயப்படாதங்க, பயப்படாதங்க. அந்த அசுத்த ஆவி அலைக்கழித்து போகிறது, சிலர் அலைக்கழிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். பயப்படாதங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. சொல்ல சொல்ல அந்த அசுத்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. பில்லிசூனிய வல்லமை அழிகிறது, மந்திர கிரியைகள் அழிகிறது, தகடுகள் எரிகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த தகடு எரிகிறதுனால் அசுத்த ஆவி வெளியேறுகிறது, உங்க வீட்டை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் ரத்தத்தை நான் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படி சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள் இறங்குகிறது, கட்டிகள் மறைகிறது, கேன்சர் வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தின் ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடங்க. இப்போ கால்கள் பலன் கொள்ளுகிறது,
கால்கள் அசைகிறது, கால்களுக்குள்ளே வல்லமை இறங்க. எழுமங்க சகோதரி, எழுமங்க எழுமங்க, எழும்பி நடங்க ஐயா, எழுமங்க. ஆண்டவுடைய கரம் தொட்டு விட்டது. எலும்பு நொறுங்கி போச்சு, விபத்தில் நடக்க முடியாமல் படுத்திருக்கிறீங்களே, அந்த எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது, புதிய எலும்புகள் உருவாகிறது. எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவை துதித்து கொண்டே எழும்பி நடங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டார் உதவி செய்யுங்க. இப்போ அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகள் சுகம் அடைகிறாங்க. இழுப்பு வியாதிகள், வலிப்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தில். கூப்பிடுங்க, இயேசுவே தொடும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே சுகம் தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பெயரை நாவினாலே சொல்லுங்க. விடுதலை கொடுக்கிற இயேசுவுக்கு நன்றி. விடுதலை கொடுக்கிற ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப நிறைய குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழ்கிறதை என் ஆவியிலே உணர முடிகிறது. என்னால் அதை காண முடிகிறது. நிறைய பேருக்கு சுகம், விடுதலை இன்றைக்கு இப்பொழுது கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. சகோதரி, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி மறைகிறது. அவங்க கணவர் ஜெபிக்கிறாங்க, இப்பொழுது அந்த கட்டி மறைகிறாரு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த நாள் இந்த மாற்றத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ அப்படியே வலதுகரம் வைத்தங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். குட்டி பிள்ளைகள் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவுக்கு நன்றி. எங்களுக்கு சுகம் கொடுக்கிற, விடுதலை கொடுக்கிற இயேசுவுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, சொல்ல சொல்ல அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. நன்றி தகப்பனே, நீர் எவ்வளவாக இந்த குடும்பங்களை நேசிக்கிறீர், எவ்வளவாக இந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர் அப்பா. இவர்களுக்காக நீங்க சிலுவையில் மரித்ததை நினைவு கூர்ந்து விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆசீர்வாத நன்மை அவள் அனுபவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளில் இருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து விடுதலை. இப்பொழுதே அவருடைய தொடுதலை பலர் உணர்ந்தீங்க, விடுதலையை உணர்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரியா? மனதார் ஆண்டவரை துதிங்க. தினமும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷத்தில் இந்த அற்புத மாற்றம், விசுவாசத்தோடு துதிக்க துதிக்க மாற்றம்.